வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இலங்கை மக்களுக்கு கடந்த வருட முடிவின் போதும் புத்தாண்டு பிறப்பின் போதும் சில ஒத்தடமான செய்திகளை வழங்கியிருந்தது. இந்த ஒத்தடமான செய்திகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டின் முழு வருடத்தையும் அது சுமூகமாக கடக்கலாம் என்ற அடிப்படையில் சில திட்டங்களையும் போட்டிருக்கின்றது. ஆனால் இவ்வாறாக கொழும்பில் அனுர அரசாங்கம் சில திட்டங்களை போட்டாலும் தொலைதூரத்தில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதர் எடுக்கும் அதிரடியான நகர்வுகளும் இலங்கையை மையப்படுத்தி தொடரும் காலநிலை கோளாறுகளும் இலங்கை தீவுக்கு புதிய சவால்களை உருவாக்க தலைப்படுகின்றன. அரசாங்கம் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னர் வழங்கிய ஒத்தட செய்திகளில் ஒன்றாக கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் சுங்க திணைக்களம் தனது வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டிய ஆண்டாக பதிவு செய்தது என்று ஒரு கணக்கு காட்டப்பட்டது. உள்ளது உள்ளபடியே ஸ்ரீலங்காவின் சுங்க பணிப்பாளர் நாயகம் சொல்லியது போல அரசாங்கம் கடந்த வருடம் எதிர்பார்த்த நாட்டுக்குரிய வரி வருமான இலக்கான 2115 பில்லியன் ரூபாவை கடந்து அதற்கு மேலாக 300 பில்லியனை மேலதிக வருமானமாக 2025 பெற்றிருந்தால் அது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு சாதகமான விடயமாக இருக்கக்கூடும். இவ்வாறா உண்மையில் நடந்திருந்தால் இது இலங்கையின் வரி அறவீட்டு வரலாற்றில் ஒரு திருப்புமுனை சாதனை என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அதே சமகாலத்தில் அண்மையில் இலங்கையை ஊடறுத்து கடந்த தித்வா சூறாவளிக்கு பின்னரான பொருளாதார தாக்கங்களையும் இதே சமகாலத்தில் இன்னொரு தட்டில் வைத்து பார்த்தால் இவ்வாறான வரி வருமான சாதனை கதைகளால் நாட்டுக்கு பலன் இருக்குமா என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஏனெனில் தொடர்ந்தும் இலங்கை தீவை கடந்த சில வாரங்களாக காலநிலை சீர்கேடு வாட்டி வருகின்றது. தித்வா சூறாவளி காலத்து பேரிடரில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடுகளை வழங்கும் நடவடிக்கைகளும் அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டங்களும் இன்று அனுராதபுரத்திலும் குருநாகலிலும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நாடு புதிய மழை பொழிவுக்குள் அமிழ்ந்தது. இலங்கையில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை கடப்பதால் நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடற்தொழிலுக்கோ அல்லது கடல் சுற்றுக்காவலுக்கோ செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்படையினருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் நேற்று முதல் மீண்டும் கடற்தொழில் சார்ந்த பொருளாதாரம் அடிவாங்க தலைப்பட்டது. இந்த காற்றழுத்தம் இன்று மாலைக்கும் இரவுக்கும் இடையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனைக்கு இடையே இலங்கை கரையை கடக்கும் வாய்ப்புகள் அதிகம் என ஊகிக்கப்பட்ட நிலையில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான அரசாங்கத்தின் நிவாரண திட்டங்கள் குறித்து தனக்கு இருக்கக்கூடிய தூரதர்சன நிலையை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா முன்னகர்த்த தலைப்படுகின்றார். தற்போதைய மீட்பு முயற்சிகளால் ஒருபுறம் தித்வாவால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கையை முந்திய நிலைக்கு உயர்த்தும் நகர்வுகள் இடம்பெற்று கொண்டாலும் மறுபுறத்தே புதிய புதிய சவால்கள் ஒரு பாம்பு ஏணி ஆட்டத்தை இலங்கையில் நடத்தும் வகையில் யதார்த்த களத்தை திறக்கிறது. ஆனால் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை அனைத்து வெளிநாடுகளிலும் பெறுநர்களாக இருக்கும் தந்திரோபாயத்தை பிரதியெடுத்து நகர்வதால் அதற்கு சில ஆதாயங்களும் கிட்டத்தான் செய்கின்றன. ஆனால் அவ்வாறாக தந்திரோபாயத்துடன் நகரும் அதே அரசாங்கம் நேற்று இலங்கையில் பரவலாக நினைவு கூறப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு அந்த படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் இலங்கையில் வாராது வந்த மாமணியாக இடதுசாரிகளின் மார்க்சிச ஆட்சியும் வந்து கொண்டாலும் லசந்தவின் கொலைக்கு உத்தரவிட்டவர்களை இன்னமும் இந்த அரசாங்கத்தாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் ஆட்சியில் உள்ளவர்களே லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்ததாக அனுரகுமார திசாநாயக்காவின் தளபதிகளில் ஒருவரான பிமல் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டாலும் கொலையாளிகளை பகிரங்கப்படுத்த இந்த ஆட்சியும் புதிய கொள்கை அணுகுமுறையை வெளிப்படுத்தியதாக இதுவரை தெரியவில்லை.
2009 ஜனவரி 8ஆம் தேதி அன்று கொழும்பு புறநகரான ரத்மலானை பகுதியின் விமான நிலையத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு அருகிலுள்ள அத்தியடி பகுதியில் வைத்து உந்துருளிகளில் சென்ற ஆயுததாரிகளால் லசந்த விக்ரமதுங்க சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலையுடன் அப்போதைய ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு அதிகாரிகளை கொண்ட ட்ரிப்போலி பிளாட்டூன் என்ற படைப்பிரிவுக்கு தொடர்பு இருந்தமை கைத்தொலைபேசிகளின் தடமறிதல் தரவுகளால் கண்டுபிடிக்கப்பட்டதால் காவல்துறையின் லசந்த தொடர்பான விசாரணைகள் வேண்டுமென்றே திசை திருப்பப்பட்டன. ஏனென்றால் இந்த அரசியல் கொலை தாம் அதனை தொட்டால் அது ராஜபக்சக்களின் காலடிக்கு செல்லும் என்பதை அறிந்த காவல்துறையினர் ஒரு கட்டத்தில் இந்த விசாரணைகளை திசை திருப்பிக் கொண்டனர். இதனால் லசந்தவின் இந்த அரசியல் படுகொலை வழக்கும் ஏனைய அரசியல் படுகொலை வழக்குகள் போல இன்னமும் இலங்கை தீவில் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. இலங்கை தீவை பொறுத்தவரை ஊடகத்துறையை தவிர வேறு எந்த துறைகளும் அதன் பணியாளர்களுக்கு தங்கள் பணி சார்ந்த படுகொலைகளை குரூர பரிசுகளாக வழங்கிக் கொள்ளுவதில்லை. தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் இது மிக அதிகமாகவே நடந்தது. தமிழர்களின் சில ஊடக நிறுவனங்கள் தெற்கின் வழிநடத்தலால் எரிக்கப்பட்டிருந்தன. இன்னும் சில குண்டுவீச்சுக்களுக்கு இலக்காக்கப்பட்டன. சில ஊடகர்கள் கொல்லப்பட்டனர். பலர் சிறையிடப்பட்டனர். மேலும் பலர் அச்சுறுத்தப்பட்டனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாத்திரமல்ல, இந்திய அமைதிப்படையினரின் காலத்திலும் இந்த ஊடக அடக்குமுறைகள் தமிழர்களின் முற்றத்தில் நடந்திருந்தன. தமிழர்கள் மீதான உதரவரி கொண்ட தெற்கின் கதாநாயகர்களால் இரக்கமின்றி தொடரப்பட்ட உள்நாட்டு போரின் மத்தியில் தமிழ் ஊடகத்துறை அல்லலுற்ற போது தெற்கில் திருடர்களையும் கொலைகாரர்களையும் அவர்களின் நயவஞ்சக நகர்வுகளையும் தனது சண்டே லீடர் இதழின் புலனாய்வு கட்டுரைகளில் வெளிப்படுத்திய காரணத்தால் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஏவல் படைகளால் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டமை பகிரங்கமான ஒரு விடயம். அவரது கொலைக்கு உத்தரவிட்டவர்கள் இன்னும் சுதந்திரமாக உள்ளனர். இப்போதும் இலங்கையின் ஊடகத்துறை அரசியல்வாதிகளால் நேரடி மற்றும் மறைமுக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படத்தான் செய்கின்றது. தமிழர்களின் ஊடக பரப்பில் லசந்த ஆண்டு எழுதிய போலவே இப்போது தமிழரசியல்வாதிகளின் பிம்ப அவலட்சணங்களும் ஊடகர்களால் வெளிப்படுத்தப்படும் போது அவர்கள் மிக மோசமாக ஊடகர்களையும் ஊடகத்துறையையும் தூசித்துக் கொள்கிறார்கள். கொலையுண்ட ஒருவரின் குரல் பதிவுடன் தொடர்புடைய தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் குறித்து ஒரு வெளிப்படைத்தன்மையை ஊடகங்கள் கோரிக்கொண்டால் நாடாளுமன்றத்தில் அவ்வாறு வெளிப்படைத்தன்மையை கோரும் ஊடகம் குறித்த தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோல் மூட்டிக் கொள்ளும் அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் ஊடக கையாளர்கள் உள்ளன. அதேபோல தன்னை ஊடகங்கள் எதுவுமே சொல்லிக் கொள்ள முடியாது என்ற மனோநிலையில் உள்ள இன்னொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவ்வாறே ஊடகங்களை வக்கிரமான தூசிப்புக்கு உள்ளாக்கிக் கொள்கின்றார். ஆனால் அதே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொது வெளியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாதென யாழ் நீதிமன்றம் இந்த வாரம் இடைக்கால தடை ஒன்றை விதித்திருக்கிறது. ஊடகங்களை மதிப்பது மறுமலர்ச்சி கொண்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாகும். அங்கத கருத்துக்கள், எள்ளல்கள், நையாண்டி கருத்துக்கள், கேலி சித்திரங்கள் எனப்படும் கார்ட்டூன்கள் ஆகியனவும் மறுமலர்ச்சி கொண்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. தற்போது ஏஐ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் செய்திகள் மற்றும் சித்தரிக்கப்படும் படங்களை வெளியிடும் சமூக வலைத்தளங்கள் தமிழர்களின் பரப்பிலும் பெருகிவிட்டதால் ஊடகங்களின் மதிப்பு உரசப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன், அதாவது ஏஐயின் உதவியுடன் ஒரு சாதாரண நிலைப்படத்தை கூட பாலியல் ரீதியான படங்கள் அல்லது காணொளிகளாக மாற்றக்கூடிய அபாயம் சமூக ஊடக பரப்பில் விரவி கிடக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் படங்களை பாலியல் படங்களாக மாற்றும் ஏஐ சாட்பாட்டுகளுக்கு இலங்கை போன்ற நாடுகளில் இன்னும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் விதிமுறைகளும் இல்லை. இதனால் ஏஐ உருவாக்கிய வக்கிரப்படங்கள் அல்லது சித்தரிப்பு படங்கள் போலியானவை என்பதை அறியாமல் பலர் அவற்றை உண்மை என நம்பிவிடுவதும் நடக்கின்றது. இந்த பாரதூர நிலைமை ஈழத்தமிழர்களின் சமூக வலைத்தளத்திலும் உள்ளது. இதேபோல ஊடகங்கள் மற்றும் ஊடகர்கள் மீதான பசைபாடலை கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் கொட்டுவதும் அதிகரித்துக் கொள்கிறது. சமூக ஊடகங்கள் ஆயினும் அவையும் பொறுப்புணர்வுடனும் சமூக நீதியுடனும் பிணைக்கப்பட வேண்டும் என்பது நியமமாகின்றது.
கருத்தை கருத்தால் தான் மோதிக்கொள்ள வேண்டுமே தவிர விமர்சனத்துக்கான அல்லது படைப்புக்கான எதிர்வினையும் அந்த வழியில் தான் வர வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் தம்மை குறித்து எதுவுமே ஊடகங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் வக்கிர கருத்து தான் பதிலடியாக வரும் என அச்சுறுத்துவதும் அவதூறு செய்வதும் தமிழ் ஊடக பரப்பை மையப்படுத்தியும் தொடர்கின்றது. ஆகமொத்தம் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் எதிர்கருத்துக்கள் மற்றும் பதில் விமர்சனங்களால் மட்டுமே எதிர்கொள்ளப்பட வேண்டுமே தவிர அச்சுறுத்தல்கள் மற்றும் அவதூறுகளால் அல்ல என்பதே சிங்கள ஊடகராயினும் லசந்தவின் படுகொலையுடன் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் உள்வாங்கப்பட வேண்டிய செய்தியாக சொல்லப்பட வேண்டியது அவசியமாகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் இன்றைய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.